ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் ரவை எடுத்து வறுத்து தனியாக ஒரு தட்டில் ஆற வச்சு வச்சுருங்க. அப்புறம் இன்னொரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து 1 டீஸ்பூன் ஜீரகம் தாளித்து இஞ்சி 1 டீஸ்பூன் தாளித்து அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு சின்ன கேரட் 1 அரை குடமிளகா போட்டு அதையும் வதக்குங்க. பட்டாணி இருந்தாலும் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கைப்பிடி முந்திரி பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் வதக்கி நாம் ஆற வச்சுருக்க ரவையில் போடுங்க. ஆற வச்ச ரவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நாம் இங்கே வதக்கின ஜாமான்கள் எல்லாம் அந்த ரவையில் போடுங்க. நாம் 2 கப்பு ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு திக்கான நல்ல ஃபுல் க்ரீம் தயிர் 2 கப்பு எடுத்து இந்த ரவையில் ஊற்றி தேவையான உப்பும் போட்டு நல்லா கலக்கி 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. தேவையான தண்ணியும் ஊற்றிக்குங்க. தயிர் மட்டுமே அதை கரைக்க பத்தாது. 1 கப்பு ரவைக்கு 1.25 தண்ணி பிடிக்கும்னா நம்ம 2 கப்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி மொத்தம் எனக்கு பிடிச்சது. 10 நிமிஷம் கழித்து இட்லி தட்டில் வழக்கம் போல் போட்டு இட்லி ஊற்றி ஒரு 12 நிமிஷம் நம்ம வேக வச்சா ரவா இட்லி ரெடி.